ஓகே. ஃபஸ்ட் நிறைய பேர் பார்த்தோம், நிறைய குழந்தைங்க பார்த்தோம், அவனோட பிரதரும் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது இவன் கொஞ்சம் ஃபீச்சர்ஸாக கரெக்டாக இருந்தான். ஒரு ஒரு க்யூட்டாகவும் இருந்தான், ஒரு எமோஷன், காமெடி, அந்த ஹாரர் எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தான். அப்புறம் சீன் பேப்பர்ஸ்லாம் கொடுத்து அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து இவனுக்கு படிக்க சொல்லி ட்ரெயின்லாம் பண்ணோம். அப்புறம் ஒரு ஆக்டிங் ட்ரெயினர்ட்ட அமிச்சோம். அதெல்லாமே ஓகே. பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பாட்லேயும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி கூட 2 ஆர்டிஸ்ட் நடித்தாலுமே இவனும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா அந்த குழந்தைங்களுக்கே உண்டான அந்த துருதுருப்போட தான் இருப்பான். எப்பயுமே நல்லா ஓகே. ஆக்டிவாக ஒரு துருதுருன்னு தான் இருப்பான். ப்ளஸ் எல்லாமே நல்லா நடிப்பான், டைலாக் நல்லா பேசுவான், நல்ல ஓகே. பெர்ஃபார்மர் அவன், நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆமாம், அவ்வளோ பெரிய விஷயம். அவங்க அப்பா அம்மாலாம் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கிளைமேக்ஸ்லாம் சொன்ன மாதிரி ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ரெயின், அவ்வளோ ஹைட்லலாம் அவன் பயந்துட்டான், நடுவில் அழுவ ஆரம்பிச்சிட்டான், அவனால் போக முடியல. ஓகே. பட் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு பரவாயில்ல நீ பண்ணணும், அவங்களுக்கு வந்து இவன் ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். ஓகே. அவங்க வீட்டில் எல்லாருமே இப்போ ஆக்டர்ஸ் தான். அந்த பையன் அவனோட அண்ணனும் நடிக்கிறான். ஓகே. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, அதுவும் நடிக்குது. ஸோ அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு ஆக்டிங்கில் எப்படியாவது பண்ணணும். பட் அவங்க எல்லாம் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. அப்படியே இவங்களை நல்லா கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஆக்டிங், இப்பயும் அவன் நிறைய சூர்யா சார் படம், விஜய் சார் படம்லாம் நடிக்கிறான். ஓகே. நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அவனுக்கு.